தற்போது அதிமுக வேட்பாளர் தென்னரசு தனது வாக்கினை பதிவு செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தற்போது வரை 10.10% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தம் 2,27,547 வாக்காளர்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது அதிமுகவின் வேட்பாளர் தென்னரசு தன்னுடைய வாக்கினை பதிவு செய்கிறார். கருங்கல்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக வேட்பாளர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்பாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா, தேமுதிக கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், முழுமையான விவரங்கள். தினேஷ், நீங்க இணைப்புல இருக்கீங்க. தற்போது கருங்கல்பாளையம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அங்குள்ள சூழல் என்ன? கருங்கல்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மையத்தில் தற்பொழுது அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் தனது வாக்கு செலுத்தி இருக்கிறார். அவர் இந்த வாக்குச்சாவடி மையத்திலிருந்து சற்று அருகிலேயே இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு நடந்தே வந்தார். அவருடன் அவருடைய மனைவி பத்மினி, அவருடைய மகள் வாணி மற்றும் மருமகள் சுபா ஆகியோரும் வந்திருந்தனர். அவருக்கு இந்த வாக்குப்பதிவு மையத்தில் ஏற்கனவே வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்களோடு தொடர்ந்து அவரும் வரிசையில் சற்று நேரம் காத்திருந்தார். காத்திருந்த பின்னர் தற்பொழுது உள்ளே சென்று அவர் தற்பொழுது அந்த வாக்குப்பதிவை செய்திருக்கிறார். இதே போல ஏற்கனவே பல்வேறு வேட்பாளர்களும் வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்னரசு அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் வாக்களித்திருக்கிறார். தினேஷ், அதே போல அந்த வாக்குச்சாவடியில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அது குறித்த விவரங்கள்? வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரடியாக தேர்தல் அலுவலர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் வேட்பாளர்களுடைய பெயர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் தனது வாக்கினை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது காணலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்.